ஷோன் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நான் ப்ரெஸ் ஷோல தான் எப்பவுமே படம் பார்ப்பேன். ஸோ ப்ரெஸ் ஷோவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நானும் அதுக்காக வெயிட் பண்றேன். இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஷன் சினிமா ஹவுஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏகன்யா வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். ப்ரொடியூசர் பையன் வந்து பொதுவாக ஒரு ஒரு டாக் இருக்கும். அவங்க எல்லாம் கொஞ்சம் கெத்தா இருப்பாங்க, அப்படி இப்படி இருப்பாங்க. ஸோ ஏகன் அப்படி இல்லை. ஏகன் வந்து நான் கொஞ்சம் அமைதியா ஓரமா இருந்திருக்கேன். ஏகன்னா கூப்பிட்டு வாங்கினே வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்லாம் விளையாடி அப்படியே கொஞ்சம் கூல் ஆகி அப்படிதான் நாங்க இதாகும். கிட்டத்தட்ட அப்படிதான் ஃபேமிலியால ஆயிட்டோம். ஏகன் வந்து என்ன படத்துல என்ன கேரக்டரோ அந்த முறை சொல்லிதான் கூப்பிட்டாங்க. பிகிடா, சத்யான்னு எல்லாருமே அந்த மாதிரிதான் இப்போ வரைக்குமே நாங்க அந்த மாதிரி உறவு முறையை வச்சுதான், படத்துல உள்ள உறவு முறையை வச்சுதான் நாங்க இப்பவும் பழகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு அழகான கேரக்டர் கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட இப்ப பயணிக்கிறேன் சக்தி சாரோடய நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த படத்துல நான் நடிக்கிற படத்தை அவர் வந்து ஒர்க் பண்றாருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு முதலா சக்தி பிலிம் ஃபேக்டரி இருந்து ஹர்ஷத் தான் போன் பண்ணான். அடுத்த செகண்ட் அப்பதான் எனக்கு ஷோ பார்த்தாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஹர்ஷத் போன் பண்ணி இந்த படம் வந்து உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான படமா இருக்கும். இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா உங்க லைஃப்ல இது இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எனக்கு உண்மையிலே நானும் அதே மாதிரி இறைவன்ட்ட வென்றேன், மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு. ஸோ மற்றபடி எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க. பாடல்கள் வந்து நாங்க அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல கேட்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு 2-3 பாடல்கள் கேட்டிருந்தேன். அப்பவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு எமோஷனலா. ஸோ அதை இப்போ ஃபைனலா பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார் இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு. இப்போ ப்ரொடியூசர் சார் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஏன்னா நான் ஒரு ப்ரொமோஷன் ஏரியால இருந்து வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு நான் இதை பார்க்கும்போது தெரியுது பயங்கரமா அதுக்கு செலவு பண்றீங்க சார், ஸ்பெண்ட் பண்றீங்க சார். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஏன்னா சின்ன படம் பெரிய படம் தெரியும். என்னன்னா ஒரு நியூ ஃபேஸஸ் எல்லாம் வந்தாலே ஆப்வியஸா அது சின்ன படமாவே கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்க பாக்குறீங்க பண்றீங்க. பொதுவாக ப்ரொமோஷன் எப்படின்னா நம்ம பண்றது நம்மளே பார்த்துட்டு ப்ரொமோஷன் சந்தோஷப்படுறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஊர்ல இருந்து உங்க படத்துடைய போஸ்டரை பார்த்தேன், உங்க படத்துடைய விளம்பரத்தை பஸ்ல பார்த்தேன்னு சொல்றதுதான் ப்ரொமோஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படிதான் என்னுடைய ஒர்க்கை சாட்டிஸ்ஃபை ஆகிக்குவேன். ஓகே உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நம்ம கோழி பண்ணி சொல்றதை பத்தி எனக்கு நிறைய வேற வேற ஊர்ல தூத்துக்குடி அந்த சைட்ல இருந்தெல்லாம் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, உங்களோட ஒர்க் எல்லாம் நிறைய அங்க எங்கெல்லாம் பார்த்தோம், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் நிறைய நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. அது இன்னும் சார் உங்களுடைய பிளான் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் விட்டு ஒரு 3 நாள் பயங்கரமா இருக்கும், ஒரு சூறாவளி ப்ரமோஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாரு. அது இருந்துச்சுன்னா போதும், இந்த படத்தை வந்து மூளை முடுக்குல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். நன்றி. ஏகனுக்கு வாழ்த்துக்கள். ஏகன் கண்டிப்பா என்ன அது சார் பண்ண தென்மேற்கு பருவக்காற்று படம் பண்ணும்பொழுது நான் சார் கூட இருந்திருக்கிறேன், சேலம் கூட இருந்திருக்கிறேன். ஸோ அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து சாரு சேதுல அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மைக்கேல் ராயப்பன் சாரு அதோட சேர்ந்து நானும் ஒரு பக்கம் போராடினேன். ஏன்னா எல்லாருமே நண்பர்களா இருக்கும்பொழுது நாங்க ஃபேஸ்புக் அதெல்லாம் அப்பதான் இனிஷியலா அந்த 2000 இதை பாருங்க 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 அப்படின்லாம். இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இப்போ சாருக்கும் அந்த சூழல் இல்லை, அந்த படத்துக்கும் அந்த சூழல் இல்லை. உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இதை வந்து சிறப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க நம்புறேன் நான். நன்றி நன்றி, தேங்க்யூ.